என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்காக சப்மிட் பண்ணுங்க. நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக மாறிய விஜய்க்கு ஆதரவும் எதிர்ப்புமா சத்யராஜ் குடும்பத்தில் வெடித்திருக்கும் வீடியோ யுத்தம் சோசியல் மீடியாக்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு. நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைஞ்சு கட்சி வேலைகளை செஞ்சுட்டு வரக்கூடிய சூழல்ல தவிக தலைவர் விஜயை நோக்கி அவ்வப்போது கேள்விகளை முன்வைக்கிறத விளக்கமா வச்சிட்டு வர்றாங்க. மேடைகள்ல பேசும்போது கூட விஜயை விமர்சிக்கிற பாணியை தொடர்றாங்க திவ்யா சத்யராஜ். இந்த நிலையில தான் 2 நாள் முன்னாடி தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல வீடியோ வெளியிட்ட திவ்யா, விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க மக்களுக்கு செஞ்ச உதவிகளை லிஸ்டா எடுத்து பொது வெளியில சமர்ப்பீங்கன்னு சவால் விடுற துணியில கேட்டு இருந்தாங்க. விஜய் சாரோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது அன்எத்திக்கல். நான் அது என்னைக்கும் பண்ண மாட்டேன். 2 விஷயம் அவர்கிட்ட கேட்கணும். 1, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்கா சப்மிட் பண்ணுங்க. இவங்களோட கேள்விகளுக்கு தவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பதில் சொன்ன நிலையில திவ்யாவோட அண்ணனான சிபி சத்யராஜே இன்ஸ்டாவில் வீடியோ ஷேர் பண்ணி பதிலடிய கொடுத்திருக்கார். மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு அமைதிப்படையில மணிவண்ணன் கிட்ட சத்யராஜ் பேசுற டயலாக வச்சு ரசிகர் மன்றம்னு தொடங்கி நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம்னு விஜய் செஞ்ச நலத்திட்ட உதவிகளை விளக்குற விதமா இருக்கிற வீடியோவை ஸ்டோரியா ஷேர் பண்ணி இருக்காரு சிபி சத்யராஜ். விஜயோட அரசியல் 2 வருஷத்துக்கானது இல்ல, 25 வருஷமா அவர் மக்கள் பணிகளை செஞ்சிருக்காருன்னு சொல்ற விதமான டைட்டிலோட விஜயோட கிளிப்ஸ் இருக்கிற வீடியோவை போட்டு தன்னோட தங்கச்சிக்கே பதிலடி கொடுத்திருக்காரு சிபி ராஜ். மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோன. ஸ்டோரியில இருக்கிற வீடியோவுக்கு விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் விட்டுட்டு வர நிலையில தங்கை கேட்ட கேள்விக்கு அண்ணனே பதிலடி கொடுத்ததையும் கம்பைன் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க விஜய் ரசிகர்கள்.